ஹலோ ஆல் வணக்கம். லாஸ்ட் வீடியோ என்ன ரொம்ப மிஸ் பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. மாஸ்டர் நான் இல்லாமல் வந்து தனியாக அனாலிசிஸ்லாம் பண்ணார். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஐபிஎல் பற்றி ரிட்டன்ஷன் லிஸ்ட்டு யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து எல்லாருமே ஒரு மாதமாக பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியாக வந்து ஃபைனல் லிஸ்ட் வந்து கையில் வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ பேசலாம் எப்படி அப்படின்றதுனால அடித்து பிடிச்சி வந்துட்டோம். ஸோ ஏதாவது புதுசாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கா? ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் வித் ஜடேஜா போயிட்டாரு அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம். அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒரு எமோஷனை தூக்கி வச்சுட்டு பார்த்தா அதுதான் இருக்கிறதுலேயே வந்து ஒரு பெரிய ட்ரேடு, பெரிய அப்டேட்டு. ஆக்சுவலாக அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமா? இல்லைனா வந்து இருங்க, நான் சிஎஸ்கேல வந்து யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து ஆமா, கீ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்ல அவங்க யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க மேபி நீங்க அதை கால் அவுட் பண்ணிடுங்க. அதுல நம்ம ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கா? ஆப்வியஸ்லி வந்து ரவீந்திர ஜடேஜா அண்ட் சாம் கரன் ஹஸ் பின் ட்ரேடட் ஃபார் சஞ்சு சாம்சன். அது இல்லாம வந்து 2 கிவி ஓபனர்ஸ் ரச்சின் ரவீந்திராவும் ரெவன் கன்வேவும் வந்து நான் ஆக்சுவலா ரச்சின் ரவீந்திராவை ரீடைன் பண்ணலாம் சஜஸ்ட் பண்ணிருந்தேன் என்னோட பர்சனல் ஒபினியனா. பட் ஆனா ஐ திங்க் தட் வில் பி ரைட் மூவ். அதுக்கப்புறம் ஒரு பெரிய இது வந்து என்னன்னா 13 crores வர்த்தான மட்டிஷா பத்திரானா. ஸோ அவருமே வந்து சிஎஸ்கேவோட ஒரு வளர்ப்பு பிள்ளை அப்படி இப்படின்னு வந்து அவருக்குமே வந்து நம்ம பெரிய ஹைப் கொடுத்துட்டு இருந்தோம். ஹி இஸ் ஆல்சோ மூட் அவுட் ஆஃப் சிஎஸ்கே திருப்பி கம்மி ரேட்டுக்கு வாங்குவாங்களா அது தெரியல. பட் ஆனால் தே நீட் மணி. ஸோ அதனால வந்து அவரை கண்டிப்பா அனுப்பணுங்கிறதான் டிசைட் பண்ணிருப்பாங்க. மற்றபடி இந்தியன் கோர் அவங்க போன தடவை வச்சிருந்தாங்க இல்லையா, ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா, விஜய் சங்கர், ஆல் ஹவ் பின் ரிலீஸ்ட். ஸோ ஐ திங்க் தே பி கோயிங் டு ஆப்ஷன் வித் லைக் ஹெவி பர்ஸ் ஆஃப் லைக் அரௌண்ட் 45 crores கிட்ட போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, என் ஸ்ரீனிவாசன் வந்து திருப்பி வந்து கண்ட்ரோல் எடுத்திருந்தாரு. ஹி ஹாஸ் பின் லைக் இன் ரிட்டையர்மெண்ட் ஃபார் லைக் ஃபியூ இயர்ஸ். லாஸ்ட் ஒரு 10 years ஹி ஹாஸ் பின் ரிட்டையர்ட் ஃப்ரம் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். பட் ஆனால் இப்போ வந்து அவரோட சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னு போய் கேட்டாங்க. அண்ட் ஹீ ஹேண்ட் பிக்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது வந்து தெரியுது. பார்ப்போம். லைக் இது எல்லாமே வந்து ஃபியூச்சருக்காக தான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஐ திங்க் தே ஆர் இன் அ ரைட் வே அப்படின்னா எனக்கும் தோணுது. கீப்பிங் அண்ட் எமோஷன்ஸ் சைட் ரைட் வின்னு தான் தோணுது. அதுக்கு அடுத்து ராஜஸ்தானை பற்றியே பேசிடுவோம். சஞ்சு சாம்சன் வந்து ஒரு பெரிய ட்ரேடு. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிசி கிட்ட வந்து நிதிஷ் ராணா வாங்கியிருக்காங்க. நிதிஷ் ராணா வந்து ஒரு கேப்பபிள் பேட்ஸ்மேன். இல்லை, அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ ஜடேஜாவும் சாம்கரனும் அவங்களுக்கு இன்ஃபேக்ட் பாசிட்டிவான இதுதான் நான் நினைக்கிறேன். சஞ்சு சாம்சன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாங்க. பட் ஸ்டில் ஐ திங்க் இட்ஸ் a good trade off from their perspective எனக்கு தோணுது. இல்ல, சஞ்சு சாம்சன் உங்களுக்கு டாப் ஆர்டர்ல தான் வந்து பெஸ்ட் அவரோட இது இருக்கு. ஆனா வந்து வைபவ் சூரியவம்சி இருக்காரு, ஜெய்ஸ்வால் இருக்காரு, ரியான் பராக் இருக்காரு, துருவ் ஜுரேல் இருக்காரு, இப்போ ரவீந்திர ஜடேஜா கீழ இருக்காரு. அவங்களுக்கு அந்த இந்தியன் கோர் ரொம்ப ஸ்ட்ராங்கா. சோ அதனால அவங்களுக்கு வந்து இது குட் ட்ரேட் ஆஃப் தான். ஆமா. அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸை பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல்லை வந்து வெளியில் விட்டுருக்காங்க, ஜாஷ் இங்கிலீஷை வெளியில் விட்டுருக்காங்க. மீதி எல்லாமே குல்தீப் சிங் எல்லாமே வந்து அன்கேப் பிளேயர்ஸ் தான். ஆனால் கிளென் மேக்ஸ்வெல்லும் சரி, ஜாஷ் இங்கிலீஷும் சரி, 2 Aussies அவங்க வந்து விட்டுருக்காங்க. ஆனால் ஐ டோன்ட் திங்க் ஸோ அவங்களுக்கு வந்து இதனால் வந்து பெருசாக எதுவும் பாதிக்கப்பட போகிறதுன்னு இல்லை. ஏன்னா கன் டீம் வச்சுருந்தாங்க. ஸோ ஆனால் இது வந்து மற்ற டீமுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். மேக்ஸ்வெல்லும் சரி, இங்கிலீஷும் சரி. ஆமா, எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ்வெல்லை விட, ஏன்னா அகைன் ஹி இஸ் அட் தி ஃபேக் எண்ட் ஆஃப் தி கரியர் இல்லைங்களா, அவரோட இங்கிலீஷ்க்கு வந்து நல்ல சான்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இங்கிலீஷ் ஓகே, நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி அவங்களுக்கு டீம் செட்டா இருக்கறனால இங்கிலீஷ் தேவைப்படல. மற்ற டீம்ஸ்க்கு வந்து கண்டிப்பா அவர் வந்து தேவைப்படுவார். ஸோ அவருக்கு வந்து கொஞ்சம் நல்லா அடுத்த ஆப்ஷன்ல வந்து நல்ல சான்ஸ் இருக்குன்னு தோணுது. அதுக்கு அடுத்து வந்து இந்த கேகேஆர் பார்த்தோம்னா, கேகேஆர் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைட் லைன்லேயே இருக்கிற டீம். ஆனால் வந்து அவங்க சாம்பியன் டீம். 3 தடவை கப்பு ஜெயிச்சிருக்காங்கன்றது வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. லைம் லைட்லேயே வராமல் 3 தடவை கப்பு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவங்க எப்போவுமே ஒரு கோர், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து இப்போ வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் வந்து விலகி இருக்காங்க. ஆண்ட்ரே ரசல் இஸ் ரிலீஸ்ட். அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர் 23.5 crores கொடுத்து வாங்கினாங்க. அது எக்ஸ்பெக்டட் தான் ரிலீஸ்டு. குவிண்டன் டிகாக், மொயின் அலி, அப்புறம் ஆண்ட்ரே நோக்கியா, அப்புறம் மயக் மார்க்கண்டே ட்ரேடட் டு எம்ஐ. ஸோ மார்க்கண்டே வந்து அதில் தான் இருந்தார். ஸோ இப்போ எம்ஐக்கே போய் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட கோர் வந்து ஆண்ட்ரே ரசல், ஐயர், டிகாக்கும் மொயின் அலி இப்போ தான் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் அவங்களோட அந்த கோர் பேஸை வந்து நாக்கியாவும் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஐ திங்க் பர்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களும் 40+ இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா இவரே 23-23.25 கோடின்னு நினைக்கிறேன் வெங்கடேஷ் ஐயர். ஸோ அவங்க பர்ஸ் ஹெவியா தான் வருவாங்க. அவங்களும் அந்த கோரை வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து யார்? அதுக்கடுத்து வந்து டிசி டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து போன தடவை சரியா பண்ணல. ஓப்பனர்ஸ் 2 பேருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஃப் டு பிளஸி, ஜேக் ஃப்ரெசர் மெகக், அப்புறம் டானவன் ஃபெரரா ட்ரேடட் டு ராஜஸ்தான் ராயல்ஸ். அது வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரேடு. மீதி எல்லாமே வந்து மோஹித் சர்மா அவங்க வந்து ஒரு கேப்டு பிளேயர், அவங்களையுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
ஆனா எனக்கு ஜிடியும் சரி பஞ்சாபும் சரி ஆர்ஆரும் சரி ஐ டோன்ட் திங்க் ஸோ அவங்க தே நீட் டு வரி டூ மச். ஆர்சிபியும் சரி, அதாவது நான் என்ன சொல்றேன்னா லாஸ்ட் சீசன்ல டாப் 4ல வந்த டீம்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு செட்டில்டாக தான் இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து எதுவும். பட் ஆனால் நீங்கள் டூப்ளசிஸ் வந்து ரிலீஸ் பண்ணது நீங்கள் அது எதுவும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறீங்களா? ஏன்னா we have seen like ஆர்சிபிலையும் சரி சிஎஸ்கேலையும் சரி ரன்ஸும் சரி அவர் வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு கேப்டன்சி இது மெட்டீரியல்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்க்குறப்ப டிசிக்கு மேபி இம்பாக்ட் இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை ஆக்சுவலாக வந்து கேம் வந்து லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல டோட்டலாக மாறிடுச்சு அப்படிங்கிறத வந்து நான் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணேன். அதாவது நம்ம யாரெல்லாம் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு அதெல்லாம் இப்போ வேற மாதிரி டக்குனு 3 மாசத்துல அது எல்லாமே மாறின மாதிரி அப்படியே எனக்கு தெரிஞ்சது. அது வந்து நான் தோனி கிட்டையும் பார்த்தேன், கோலி கிட்டையும் பார்த்தேன். சேம் அப்ளைஸ் டு டூப்ளசி as well. ஓகே, அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க வந்து இனிமேல் அவரால வந்து பெரிய லெவல்ல ஷைன் பண்ண சூப்பர் ஸ்டார் தான். பட் ஆனா they got retired அவ்வளவுதான். அப்படிங்கறத நம்ம வேற ஒரு ஸ்டேஜ பாப்போம். அதனால அவங்க ரிட்டையர் பண்ணிருக்காங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள். ஜிடியும் வந்து நல்ல செட்டில்டு ஸ்குவாட் தான், அதனால பெரிய ட்ரேடு எதுவுமே இல்லை. அண்ட் ரிலீஸ்டு பிளேயர்ஸ்ல ஒரே ஒன்று வந்து ஷெஃப்ரன் ரதர்ஃபோர்ட் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர். பட் ஆனால் நான் வந்து ரீசெண்டாக வந்து படித்தேன், அவர் வந்து லாஸ்ட் ஏதோ 10 மேட்ச்ல 4 டக்கு அப்படின்னு பார்த்தேன். அவரோட அதிகபட்ச ஸ்கோரே 3 தான் அப்படின்னு பார்த்தேன். விச் இஸ் எக்ஸ்பெக்டட் தான். அவர் வந்து நோன் ஃபார் பிக் ஹிட்டிங் இல்லைங்களா? ஸோ அது வந்து நம்ம தெரிஞ்சது ஹை ரிஸ்க். ஸோ எப்பயுமே சொல்ல முடியாது. ஸோ அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வேற யாரும் அவங்க சர்ப்ரைஸ் எதுவும் இல்லையா? இல்லை, அவங்களதுலயும் சரி. அடுத்து ஆர்சிபிலையும் வந்து ஒரே ஒரு பெரிய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் மட்டும்தான். அது நமக்கு தெரிஞ்சதுதான். அதில் வேற எதுவும் மயங்க் அகர்வால் ரிலீஸ் பண்ணாங்க. மயங்க் அகர்வால் வந்து தேவ்தத் படிக்கலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வந்தார். ஸோ அதனால வந்து இது பண்ணிருக்காங்க. மீதி எல்லாமே வந்து அவங்களோட அன்கேப் பிளேயர்ஸ் தான். லுங்கி நிகிடியும் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தான் வந்தார். ஜாஸ் ஏசல்வுட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வந்தார். ஸோ அதனால அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் அவங்களுக்குமே அந்த கோர் டீம் சாம்பியன் டீம் அவங்க வந்து லாஸ்ட் இயர் சாம்பியன் டீம். ஸோ அதனால அவங்க அதை வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து அதர்வே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக. முகமது என்னைய பொறுத்தவரைக்கும் எஸ்ஆர்ஹெச் வந்து they had a good team on the paper. எனக்கு தெரிஞ்சு அவங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இல்ல, there were lots of talks that Klassen is going to come out for the auction அப்படினு. அதெல்லாம் அது பண்ணல. சோ ஆனா வந்து முகமது ஷமி traded to LSG லக்னோக்கு போயிருக்காரு. ஆடம் ஜாம்பா, ராகுல் செஹர், அப்புறம் வியான் முல்டர் இப்போ நம்ம பார்க்கறோம்ல சவுத் ஆப்பிரிக்கால. ஸோ அவங்க மீதி எல்லாமே அன்கேப் பிளேயர்ஸ் தான். இது இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் அவங்க எப்பவும் போல் யாரையுமே பெருசாக ரிட்டைன் ரிலீஸ் பண்ணலை. எல்லாமே வந்து சின்ன பசங்களை மட்டும்தான் ரிட்டைன் பண்ண. சத்ய நாராயண ராஜு, ரீஸ் டாப்லி, கரண் சர்மா, அர்ஜுன் டெண்டுல்கர் ட்ரேடட் டு எல்எஸ்ஜி. இந்த மாதிரி இது மட்டும்தான். எதுவும் ஹைலைட்ஸ் எதுவும் கிடையாது. எல்எஸ்ஜி பார்த்துட்டோமா? எல்எஸ்ஜியில் இவர் பார்த்தனே, பிஷ்னாய் பார்த்தனே. ஆமா, எல்எஸ்ஜில வந்து ஷமார் ஜோசப். ஆனா பிஷ்னாய் வந்து லாஸ்ட் பிளேயிங் லெவல்ல உங்களுக்கு இடம் இருக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். அவங்களோட டீம்லயுமே சரி பிளேயிங் லெவல்ல உங்களுக்கு இடம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் லக்னோ, இஃப் ஐம் நாட் ராங், அவங்களோட ஹோம் ஸ்டேடியம் வந்து ஏக்னான்னு நினைக்கிறேன். அங்க வந்து இட்ஸ் பேஸ் அண்ட் பவுன்சி ட்ராக். அவேஷ் கான் மாதிரி பவுலர்ஸ் தான் அங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ரீசனா இருக்கும். ஓகே, நிறைய சர்ப்ரைஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆனா ஓரளவுக்கு எல்லாரும் எதிர்பார்த்ததுதான், மோஸ்ட்லி எதிர்பார்த்ததுதான். இதை வச்சுட்டு மேபி இப்போ அடுத்த ஆக்ஷன் எப்படி வரும் அப்படிங்கறதா நமக்கு இப்போ நெக்ஸ்ட் கீ திங் இல்லைங்களா? ஸோ மேபி நம்ம அடுத்த வீடியோல என்ன பண்ணலாம்னா பர்ஸ் எப்படி இருக்கு, எப்படி யார் யாருக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு டீடைல் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலா வந்து இப்போ பத்திரானா வந்து என்ன கேட்டீங்கன்னா நான் பண்ணணும்னு தான் சொன்னேன். பட் ஆனா வந்து எனக்கு அது கொஞ்சம் சர்ப்ரைஸா இருந்துச்சு. அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். மணி வேண்டியது இருக்கு. which means that அவங்களுக்கு வந்து வேற ஏதோ ஒரு இடம் வந்து சிமெண்ட் பண்ண தேவைப்படுதுன்றது அதுதான் நம்ம பேசணும்ல. கேமரன் கிரீனோட இதுல வந்து மேக்ஸ்வெல் இருக்காரு, இங்கிலீஷ் இருக்காரு, அடுத்து கேமரூன் கிரீன் வில் கம் இன்டு ப்ளே, லிவிங்ஸ்டன் இருக்காரு. ஸோ இவ்வளோ பேர் இருக்கும்போது ஐ திங்க் there are lots of opportunity for other teams. ஆனா நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து அந்த அடுத்த லெவல், அதாவது அந்த ரிட்டையர்ட் க்ளோசிங் டு ரிட்டையர்ட் இதுல தான் இருக்காங்க. ஏன்னா ஆக்ஷன்ல யாருமே நீங்க யங்ஸ்டர்ஸோ, அது யங்ஸ்டர்ஸ்னா என்னன்னா கரண்ட்லி டாப் பெர்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற மாதிரி யாரும் இல்ல. ஸோ இதுல எது கரெக்டான நமக்கு ஃபிட் ஆகுன்ற பிக் பண்றதுதான் இப்போ எல்லா டீம்ஸோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். எல்லாரும் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, என்னென்னலாம் பண்ணணும், எப்படி கொண்டு வரணுங்கிற ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. டைம் இருக்கு, ஆல்மோஸ்ட் 1 month நமக்கு இருக்கு. அதுக்குள்ள நம்மளும் அனாலிசிஸ் பண்ணிட்டு
மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம், எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ரிட்டென்ஷன் அண்ட் ரிலீஸ்டு பிளேயர்ஸை பற்றி நாங்கள் டக்குன்னு ஒரு வீடியோ போடணும்னு நினச்சோம். ஸோ அதனால தான் வந்து போட்டோம். இதில் உங்களோட சர்ப்ரைசஸ் ஏதாவது இருக்கா, இல்லை வந்து எல்லாமே எக்ஸ்பெக்டட் தான், இல்லை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், இவங்களை எடுத்துருக்கலாம் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆமாம், இவங்களை ஏன் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு யாராவது ஆட் பண்ணுங்க. நாங்கள் வந்து அதை வந்து கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணி நாங்கள் அடுத்த வீடியோவில் பேசுகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் கிரிக்கெட் பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். See you next time. Signing off, Vikram and Master. Thank you.